விஜயநகரத்தில் ஒரு நாள் அரசர் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு வெளியிட்டார். இன்று யாராவது பேசினால் அவருக்கு கடும் தண்டனை. அரண்மனை முழுக்க அதிர்ச்சி. ஆனா ஒரே ஒரு மனிதன் மட்டும் சிரித்தான். தெனாலிராமன். அரசர் கிருஷ்ணதேவராயர் யோசித்தார். என் மன்றத்தில் யாரெல்லாம் உண்மையா புத்திசாலிகள், யாரெல்லாம் வாயால் மட்டும் பேசுறாங்க? அதுக்காக அவர் ஒரு சோதனை வைத்தார். மௌனம் காக்கும் சோதனை. அனைத்து அமைச்சர்களும் குழப்பமடைந்தார்கள். அடுத்த நாள் அரண்மனை மண்டபம் முழுக்க அமைதி. யாரும் பேசவில்லை, கூடவே குரலும் இல்லை. அரசர் ஒருவருக்கொருவர் பார்த்தார். இவர்கள் யாராவது தவறுவாங்க என்றார் மனதில். அரசர் திட்டமிட்டார். திடீரென்று ஒரு நகைச்சுவை கலைஞரை அழைத்தார். அவன் ஃபனி ஆக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். அமைச்சர்கள் சிரிக்க முயற்சியை அடக்கினார்கள். சிலர் ஆல்மோஸ்ட் சிரிக்கப் போனார்கள். அந்த நேரத்தில் தெனாலிராமன் என்ன பண்ணினார் தெரியுமா? அவர் எழுந்து ஒரு விசித்திரமான நடிப்பு ஆரம்பித்தார். அவரே கிளவுன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சார். அனைவரும் இன்னும் சிரிக்க தூண்டப்பட்டார்கள். ஒரு அமைச்சர் சிரித்தார், பின்னர் இன்னொருவர், அதன் பின் எல்லோரும் சிரித்தார்கள். மௌனம் உடைந்தது. அரசர் எழுந்தார். ஆனா இந்த கேயாஸ் நடக்கும்போது தெனாலிராமன் மட்டும் அமைதியாயிருந்தார். அரசர் அதிர்ச்சி. இவன்தான் இதை ஆரம்பிச்சான், ஆனா பேசல. அரசர் கேட்டார், இது என்ன விளையாட்டு தெனாலி? தெனாலி சிரித்தார். அரசே, நான் பேசல. நான் சோதனைக்கு உட்பட்டேன். தோல்வி அடையவில்லை. மற்றவர்கள் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியல. அவர் தொடர்ந்தார். வாய் அடைக்கிறது ஈஸி, ஆனா மனதை கட்டுப்படுத்துறது தான் கஷ்டம். அரசர் புரிந்தார். ஓ, இதுதான் உண்மையான கட்டுப்பாடு. அரசர் எழுந்து அறிவித்தார். இன்று உண்மையான அறிவாளி யார் என்று தெரிந்தது. தெனாலிராமன். அனைவரும் கைத்தட்டினர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட தெனாலிராமன் கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப். அடுத்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்குது.